பேச முடியுதா? எதிர்கட்சி தலைவரே பேச முடியல, வேற யாருக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு இல்ல. இப்ப எதிர்கட்சி தலைவர் கூட இல்ல, பிரதமரே வந்து பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை அவர்களுடைய ஆட்சியிலே இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்லுங்க? அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தத்தில் விவசாயிகளை பாதிக்கும் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நிச்சயமாக அது என்னன்னு ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அமெரிக்காவோட வெளிநாடுகளோடு செய்யப்படும் போது அமைச்சர்கள் வந்து நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே அதை பற்றி விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். அதுதான் மரபு. பிரதமர் குடியரசுத் தலைவரின் உரைக்கு பதில் சொல்லும் பொழுது இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே சொல்லாமல் பிரதமரே, இந்திய பிரதமரே அதை அறிவிக்காமல் ட்ரம்ப் அமெரிக்க பிரதமர் வந்து பிரசிடென்ட் வந்து அதை அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு பிறகுதான் வந்து இவர் ஆமாம் இப்படி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை. இதில் அவங்க கொண்டு வரக்கூடிய எந்த பொருளுக்கும் அவர்கள் இங்கே அனுப்பக்கூடிய இந்தியாவிற்கு அனுப்பக்கூடிய பொருளுக்கு 0 வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 18% வரி அப்படிங்கும்போது எப்படி ஒரு நியாயமான ஒப்பந்தமாக இது இருக்க முடியும்? மிகப்பெரிய கவலை என்னன்னா அவர்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இங்கே வரக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா அது ஒரு டம்பிங் கிரவுண்ட் மாதிரி மாற்றிடுவாங்கங்கிற எண்ணத்தால் தான் வந்து இதை தொடர்ந்து இந்தியா எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் வழியாக இந்த கதவுகளை திறந்துவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம்முடைய விவசாயிகள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள்.